Every look makes a statement. Every move tells a story. Otto, your story, your style. Make your own style statement with Studio Profile. Exclusive offer for students. Dive into a world of luxury with One Aroma fragrances. Visit onearoma.com. பட் கவின் அண்ட் ஜென்மாடன் உங்களுடைய ரிலேஷன்ஷிப் நீங்க வந்து இவரோட தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க ரொம்ப நிறைய படங்கள்ல. ஸோ அந்த ரிலேஷன்ஷிப் எப்படி ஃபார்ம் ஆச்சு? டாடா படத்தில் அந்த நம்ம தமிழ் ஃபோக்குன்னு ஒரு பாட்டு வந்து அந்த பாட்டு அப்போ தான் ஆல்பம் மியூசிக் வீடியோ பண்ணணும்னு வந்துச்சு. இந்த மாதிரி நீங்கள் வந்து எதாவது படம் பண்ணிட்டு இருக்கீங்களா அப்படின்னா, இல்லைன்னா இந்த மாதிரி தான் இப்படி தான் இருக்குது, இன்னும் ஆல்பம்ஸ் எல்லாம் பண்ணிகிட்டு இருக்கோம். சரி ஓகே, இருக்கிறதுலே எந்த ட்ராக்லாம் நல்லா இருக்கோ அந்த எல்லா ட்ராக்கையும் எடுத்து வச்சுக்கிட்டேன். இப்போ நம்ம அப்படியே வச்சுட்டு இந்த மியூசிக் வீடியோலாம் வேணாம், நம்ம படம் பண்ணுவோமா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஆரம்பிச்சது தான். அது ஒரு மாதிரி இப்போ ஜாலியாக போயிடுச்சு. போகாது என் தாயாக நான் ஆக்சுவலாக அந்த முன்னாடி பண்ண வச்சிருந்த ஒரு மாக்கான ஐடியா தான் இது. ஆனால் அது எக்ஸாக்டாக இவங்க பண்ணுற படத்துக்கு அப்படியே மேட்ச் ஆச்சு எப்படின்னு தெரியல. கிஸ்ல இப்போ திருடின்னு ஒரு பாட்டு இருக்கு, இதுவே டாடாக்கு அவன் கொடுத்த பாட்டு தான். பாட்டு நல்லா இருக்குன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, அண்ணன் பேர்ல ஒரு ஃபோல்டர் இருக்குல்ல அதுக்குள்ள வச்சுக்கோ, ஃபியூச்சர்ல யூஸ் பண்ணிக்கலாம். ஃபோல்டரே எங்களுக்காக சேவ் பண்ணி வச்சிருக்காங்க. நம்ம லவ் பண்ணாத டைம்ல வந்துட்டு நம்ம பிரிச்சுலாம் விடுவோம் எல்லாரையும், அதெல்லாம் நிறைய பண்ணியிருக்கேன். இதை ஒத்துக்கிறது பெரிய விஷயங்க. அவங்க எல்லாருமே அதை பண்ணுவாங்க, ஆனா ஒத்துக்க மாட்டாங்க. நீங்க ஒத்துக்கிட்டீங்க. நான் உங்களை இன்னும் நிறைய பார்த்துருந்தேன்னா எங்களுக்கு இன்னும் நிறைய ஹெல்ப்பா இருக்கும். நீங்க எப்படிலாம் பிரிச்சு விடுவீங்க. நீங்க எத்தனை காதல பிரிச்சு வச்சு அந்த கதையெல்லாம் கேட்டு அதுக்கு அப்படியே ஒரு மாதிரி வேர்ல்ட் வெர்ஷனா மாத்தி 15-16 காதல பிரிச்சு வச்சிருப்பேன். தல கிஸ்து ரெடியா போ. ரொம்ப லேட்டா பார்த்துட்டோம். நாங்க யார்ட்டையும் சொல்லாதீங்க, படம் ஹிட் ஆயிருச்சுன்னா பார்த்துட்டு வரோம். அப்ப அதை எழுதி என் ஃபோல்டர் பேர்ல எழுதி வைங்க. எனக்கு ஒரு ஃபோல்டர் அங்க இருக்குது, எனக்கு கதைக்கு ஒரு ஃபோல்டர் இங்க இருக்குது. பட் டைரக்ஷன் ஏதாவது பிளான் இருக்கா? இல்ல வண்டி இப்ப நல்லா தானே ஓடுது. ஒரு வண்டி நல்லா ஓடுச்சுன்னா அது அப்படியே ஓட்டிட்டு போயிட்டே இருக்கும். அங்க இருந்து தேவையில்லாம வேற வண்டிக்கு ஆசைப்பட்டு இருக்கிற வண்டி போய் இவன் என்னைய மட்டும் சொல்லாங்க, எனக்கு லீடிங் ஒருத்தா இருக்கா விஷ்ணு இடவன். அவன் நான் அதையே லேட்டா தான் கண்டுபிடிச்சேன். பார்த்தா எனக்கு முன்னாடியே ஃபோல்டர் போட்டு அங்க இருந்து ஒருத்த வந்து நிற்கிறான். நம்ம படத்துக்கு பெண்ணு 7 பாட்டா, 7வது பாட்டு நம்மளுக்கு எப்ப கிடைச்சது? லாஸ்டா கிடைச்சது. படம் எப்படியோ படத்துக்கு முன்னாடி கிடைச்சிருச்சா. இப்ப அடுத்த நயன் மேம் கூட பண்ண போற படத்துக்கு 7 பாட்டு இப்ப ரெடி, எல்லாமே ரெடி. very happy for you. ஏன்னா டைரக்ஷன் வந்து காசுல இருந்ததே எனக்கு தெரியாது. So how was the experience first? கத்துக்கிட்ட நிறைய விஷயங்கள். ஆக்சுவலா every day was very new. Lot of things I learned. I know what to do when I step in next. அப்படிங்கிறதுல எனக்கு ஒரு கிளாரிட்டி இருக்கு. என்ன நடக்கணும், என்ன நடக்குது, என்னெல்லாம் கரெக்டா இருந்தா என்னெல்லாம் கரெக்டா இருக்கும், என்னெல்லாம் கரெக்டா இல்லாம இருந்தா என்னெல்லாம் தப்பா இருக்கும் அப்படிங்கிறத ஒரு ஜேர்னில கத்துக்கிட்ட ஒரு விஷயம். கேர்ஃபுல்லா நீங்க ஸ்கிரிப்ட் சூஸ் பண்ணுவீங்களும் எனக்கு தெரியும். அண்ட் கண்டிப்பா இப்படி சீரியஸா கேளுங்க, எவ்வளவு கேர்ஃபுல்லா சூஸ் பண்ணாலும் ரிசல்ட் ஓகே. பட் நம்மளுக்கு பிடிச்ச ஒரு ஸ்கிரிப்ட் சூஸ் பண்ணும்போது நான் என்ஜாய் பண்ணி தான் பண்ண முடியும். ஸோ அப்படி அந்த பட்சத்துல வந்து இந்த படத்துல வந்து நீங்க என்ன எக்ஸ்பெக்ட் பண்றீங்க? இந்த படம் வந்து இப்போ நீங்க சொன்ன மாதிரி எனக்கு இது 6வது படம். இது வரைக்கும் பண்ண படங்கள்ல கொஞ்சம் ஃபன் காமெடிலாம் இருந்தாலும் ஒரு சீரியஸான ஒரு டச் இருந்துகிட்டே இருக்கும். இது வந்து ஒரு ஃபுல் லென்த் ராம்காம், கம்ப்ளீட்டாக ஜாலியாக உள்ளே வந்தாங்கன்னா ஆடியன்ஸு டோட்டலாக ஃபுல்லாகவே சிரிச்சுட்டு சந்தோஷமாக வீட்டுக்கு போகணும், அந்த மாதிரி ஒரு படம் பண்ணணும் அப்படின்றது மட்டும் ஒரு ஐடியா ஒன்று இருந்துகிட்டே இருந்துச்சு. கரெக்டாக அந்த டைமில் தான் ஃபோன் அடிச்சாப்புல. ஆமாம், ஃபோன் அடிச்சு இந்த மாதிரி என் லைஃப்பில் என்னெல்லாமோ கரெக்டாக பண்ண நினச்சேங்க. ஆனால் நாளைக்கு பண்ணின கால் தான் கரெக்டாக. இது வரைக்கும் மற்றது எல்லாமே பண்ணலாம் யூஸ்லெஸ் கால் அப்படிங்கிற மாதிரி. நீங்களாம் ஆனால் ஒன்றா சுற்றிட்டு இருந்தீங்க ஒரு டைமில் தெரியும். பட் ஹவ் இஸ் இட் டு ஒர்க் வித் ஹிம் ப்ரொஃபஷனலி? எல்லாமே இதுதான். இவர் இங்கே எப்படி இருக்காரோ அப்படிதான். நான் இப்போ மற்ற படங்களில் இப்போ கொரியெல்லாம் பண்ண வருவார், அங்கேயும் இப்படியே தான் இருப்பார். அதே நான் சரி ஓகே டேரக்டர்னா இன்னும் கொஞ்சம் பொறுப்பாக இருப்பார் அப்படின்னு நினச்சேன். இல்ல அப்படி நினைச்சிட்டா ஆள் மாறிட்டாங்க அப்படின்ற மாதிரி ஆயிடும்ல. அதனால அவர் எங்கேயுமே மாறல, அவர் எப்படி இருக்கிறாரோ அப்படியே தான் அங்கேயும் இருந்தாரு. எங்க விடிவி, கவின், மிர்ச்சி விஜய், சக்தி இந்த 4 பேரை வச்சுக்கிட்டு நான் என்ன அப்படி என்ன புரியலையே, எப்படி சும்மா இருக்கிறது? நீங்களே சொல்லுங்க. நீங்க விடிவி ஃபேஸ பார்த்துட்டு விடிவின்னு பேப்பர்னாலே சிரிப்பு வருது, நீங்க வேற. இந்த டீம் ரொம்ப ஜாலி டீம். இது ரொம்ப ஜாலியான ஒரு ஃபிலிம். இதில் வந்துட்டு ட்ரில் மாஸ்டர் மாதிரி, ரிங் மாஸ்டர் மாதிரி இருக்கிறதுக்கான வாய்ப்பு நான் அந்த மாதிரியான பர்சனே கிடையாது ஆக்சுவலாக. ஆமாம், நம்ம ஜாலியாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் இதுவே. உங்களை வந்து ரொம்ப வருஷமாக எனக்கு தெரியும். அண்ட் இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டாக இருந்தீங்க. ஸோ பிஃபோர் வி கோ இன்டு தி மூவி, நீங்கள் பாடுவீங்கன்னு எனக்கு தெரியும், ஓகேவா? ஆனால் நீங்கள் உங்கள் படத்தில் ஏன் பாடலை? இந்த படத்தில் ஏன் பாடலை?
பாடி இருக்கேன். ஆனா அது படத்துல வரும் அந்த இந்த பாட்டு. ஆமா. இல்ல நீங்க ஏன் சொல்லல ஒரு பாட்டு பாடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெயின் சாங்கே? இல்ல நான் எனக்கு எல்லா பாட்டும் அவன் பாடணுன்றது ஆசைதான். ஃபுல்லாவே அந்த மாதிரி தான் அவன் பாடி இது பண்ணிடுவான். அதுக்கப்புறம் அவன் சில கால் அது என்ன அவன் ஏரியால அவன் டிசைட் பண்ணுவாப்புல இந்த பாட்டு இவங்க பாடினா நல்லா இருக்கும், இவங்க பாட்டு நல்லா இருக்கும். ஆனா இப்ப நான் நீங்க சொன்னதுக்கு கேட்டதுதான் அது. இல்ல பேபி இந்த பாட்டு இது நீ பாடிட்டாலே நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்னதுதான் அதோட ஒரே ஒரு வெர்ஷன் மட்டும் படத்துல அவன் பாடிட்டான். ஆமா. சொல்லுங்க நீங்க சொல்லுங்க ஏன் அந்த சாய்ஸ் நீங்க பாடக்கூடாது மத்த சிங்கர்ஸ்? இட்ஸ் a healthy choice பட் ஆமா, கேக்குறேன். எல்லாரும் மாத்தி கேட்பாங்க. நீங்களே எல்லா பாட்டையும் பாடுறாங்க. ஆமா, இல்ல ஆக்சுவலா இந்த ஆல்பம்ல வந்து எல்லாமே நல்லா ஒரு பேசிக்கா என் வாய்ஸுக்கு வந்து என்ன செட் ஆகும்னு எனக்கு தெரியும்ல. ஸோ அதை மட்டும் தான் சூஸ் பண்ணி தான் பாடுவேன் யூஸ்வலா. ஆனா மாக்கா பாடும்போது எல்லாமே என் வாய்ஸ்ல தான் இருக்கும். ஸோ அப்படிதான் கால் எடுத்தேன். இது நான் பாடணுன்றதுக்காக இது இல்லை. இந்த ஒரு சாங் மட்டும் இப்ப லாஸ்டா வந்து படத்துக்காக வச்சிருக்கேன். பட் கவின் அண்ட் ஜென்மாடன் உங்களுடைய ரிலேஷன்ஷிப் நீங்க வந்து இவரோட தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க ரொம்ப நிறைய படங்கள்ல. சோ அந்த ரிலேஷன்ஷிப் எப்படி ஃபார்ம் ஆச்சு? அது ஃபார்ம் ஆனதா எனக்கு ஃபர்ஸ்ட் இந்த மியூசிக் வீடியோஸ்லாம் அது ஒரு சைடு நடந்துட்டு இருக்கும்ல. ஸோ நான் ஒரு மியூசிக் வீடியோ பண்ணதுக்கப்புறம் இன்னொரு மியூசிக் வீடியோ மாதிரி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொருத்தர் அப்ரோச் பண்ணியிருந்தாப்புல. நான் பாட்டு கேட்டால் அதுதான் டாடா படத்தில் அந்த நம்ம தமிழ் ஃபோக்குன்னு ஒரு பாட்டு ஒன்று. அந்த பாட்டு அப்போ தான் ஆல்பம் மியூசிக் வீடியோ பண்ணணும்னு வந்துச்சு. கேட்டேன், பாட்டு ரொம்ப நல்லா இருந்துச்சு. நல்லா இருக்கும்போது கேட்டேன். அப்போ தான் நான் டாடா கதை வேற கேட்டுட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். இந்த படத்துக்கு இப்போ யார் மியூசிக் டைரக்டர் நம்ம போய் கேட்கலாம் எல்லாம் பண்ணிட்டு இருக்கும்போது இந்த பாட்டு ஒரு மாதிரி ஏதோ இந்த ஆடியன்ஸ் பல்ஸில் இருந்த மாதிரி ஒன்று இருந்துச்சு. சரி ஏன் நம்ம இந்த பையன்ட்டே கேட்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ கூட்டிகிட்டு வந்தவர்கிட்ட மியூசிக் டைரக்டர் மீட் பண்ண முடியுமான்னு கேட்டேன். அப்புறம் இவனை போய் பார்த்தா நல்லா இருக்கு, இந்த மாதிரி நீங்கள் வந்து எதாவது படம் பண்ணிட்டு இருக்கீங்களா அப்படின்னா, இல்லைன்னா இந்த மாதிரி தான் இப்படி தான் இருக்குது, இன்னும் ஆல்பம்ஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா. சரி ஓகே, இப்போ என்னென்ன ட்ராக்லாம் வச்சிருக்கீங்கன்னு கொஞ்சம் காமிங்க, நீங்கள் எதாவது பண்ணி வச்சிருப்பீங்களா எல்லாம் காமிங்க அப்படின்னா ஒரு 3 ட்ராக்லாம் காமிச்சாப்புல. இருக்கிறதுலே எந்த ட்ராக்லாம் நல்லா இருக்கோ அந்த எல்லா ட்ராக்கையும் எடுத்து வச்சுக்கிட்டேன். இப்போ நம்ம அப்படியே வச்சுட்டு இந்த மியூசிக் வீடியோலாம் வேணாம், நம்ம படம் பண்ணுவோமா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஆரம்பிச்சது தான். அது ஒரு மாதிரி இப்போ ஜாலியாக போயின்னு இருக்கு. அது வந்து ஆக்சுவலா அந்த படத்திலேயே வந்து இந்த சாங் இருக்குல்ல, போகாதே என் தாயாக நான், ஆக்சுவலா அந்த முன்னாடி பண்ண வச்சிருந்த ஒரு மாக்கான ஐடியா தான் அது. ஆனா அது எக்ஸாக்டா இவங்க பண்ற படத்துக்கு அப்படியே மேட்ச் ஆச்சு. அது எப்படின்னு தெரியல. கிஸ்ல இப்போ திருடின்னு ஒரு பாட்டு இருக்கு இல்லையா, இதுவே டாடாக்கு அவன் கொடுத்த பாட்டு தான். டாடா கொடுத்து அது ஆக்சுவலாக படம் ஆல்மோஸ்ட் ஆல்பம்லாம் முடிஞ்சிருச்சு. அப்புறம் திடீர்னு அவனுக்கு என்ன தோணுச்சுன்னு தெரியல, ஆனால் இந்த பாட்டு ஏதோ நல்லா இருக்கு, படத்தில் வரனாலும் பரவாயில்ல ஆல்பம்ல மட்டும் வச்சுக்கலாமா அப்படின்னா. டேய் நான் நீ ஆல்ரெடி ஆல்பம் தானடா பண்ண வந்தேன், நான் அதை வச்சுதான் படமே பண்ணிட்டு இருக்கிறோம். பாட்டு நல்லா இருக்குன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, அண்ணன் பேர்ல ஒரு ஃபோல்டர் இருக்குல்ல அதுக்குள்ள வச்சுக்கோ, ஃபியூச்சர்ல யூஸ் பண்ணிக்கலாம். ஆமா அப்படின்னு அதுல இருந்து வச்சிருந்தது கரெக்டா நம்மளுக்கு இப்போ தேவைப்பட்டுச்சுங்கனால இதுக்கு அப்படியே எடுத்துக்கணும். நம்ம லவ் பண்ணாத டைம்ல வந்துட்டு நம்ம பிரிச்சுலாம் விடுவோம் எல்லாரையும், அதெல்லாம் நிறைய பண்ணிருக்கேன். நல்லா இருக்கு. பெரிய விஷயங்க. இல்ல என்ன தெரிஞ்சவங்களுக்கு தெரியும், இதை ஒத்துக்கிறது பெரிய விஷயங்க. அவங்க எல்லாருமே அதை பண்ணுவாங்க, ஆனா ஒத்துக்க மாட்டாங்க. நீங்க ஒத்துக்கிட்டீங்க. நம்ம என் ஃப்ரெண்ட்ஸ் சொன்ன அவகிட்ட மட்டும் போய் சொல்லிடாத, பிரிச்சு விட்டுரும் அப்படின்னு. நீங்க ஒரு ஃபீமேல் வெர்ஷன் ஆஃப் நெல்சன் நினைக்கிறேன். பட் ரொம்ப ரிலேட்டபிளா இருந்தது. அண்ட் ஹி வாஸ் சேயிங் தட் அப்படியே அந்த கேரக்டர்ஸ்லாம் என்னோட கேரக்டர், எஸ்பெஷலி ஹீரோயின் வந்து அப்படியே மேல் வெர்ஷன் ஆஃப் சதீஷ் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரு. ஹீரோயின் வந்துட்டு முக்கியமா அவங்க இந்த படத்துல வந்து டான்ஸ் டீச்சர் அவங்க ஆக்சுவலா. ஸோ அதனால நம்ம என்னெல்லாம் டான்ஸ் கிளாஸ்ல ஒன்று பண்ணுவோமோ அதில் கொஞ்சம் அவங்க அதை பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக இந்த ராம்காம்ல எப்படி ஹீரோ லவ்ல விழறாருன்னு ஒரு பாயிண்ட் இருக்குல்ல, லவ்ல அவர் விழறாருன்னா அவருக்கு லவ் பற்றி எவ்வளோ தெரியணும்னு ஒன்று இருக்குல்ல. ஸோ அதுக்கு இப்படிப்பட்ட ஒரு ஆளாக இருந்தால் யூனிவர்ஸ் ஒரு லெசன் எடுக்கும்ல. ஸோ ஹீ வில் கம் டு நோ வாட் இஸ் லவ். சும்மா ஒரு பொண்ணை பார்த்து எனக்கு இவ்வளோ பிடிக்குது அப்படிங்கிறது வந்துட்டு அந்த ஏஜ்ல நடக்கிற ஒரு விஷயமா இருக்கும். பட் இந்த மாதிரி ஒரு விஷயமே வேண்டான்னு ஒருத்தங்க இருக்கிறவனை வந்து ஒரு லவ் அவனை எப்படி இழுக்குதுங்கிறது தான் பாயிண்ட். ஸோ ஹவு இப்போ நீங்கள் நாலுலேருந்து நீங்கள் சேர்த்து வைக்க ஆரம்பிச்சிங்க வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு தெரிஞ்சு தானே அதை செய்கிறீங்க. ஓ நம்ம எவ்வளோ பெரிய பாவத்தை பண்ணின்னு இருக்கிறோம், எவ்வளோ பேரோட லைஃப்பை நம்ம அழிச்சுன்னு இருக்கிறோம் அப்படிங்கிறது ஒன்று தெரியும். ஸோ நீங்கள் தெரிஞ்சு அதை பண்ணும்போது ரியலைசேஷன் தான் பாயிண்ட். அதுதான் இப்படி ஒரு இன்ஸ்பிரேஷன். ஸோ லவ்வை வந்து இப்படி ஆயிடணும், இந்த மாதிரி இருக்கணுங்கிறது தான் பாயிண்ட். இன்ஸ்பயர்ட் ஃப்ரம் நோபடி, ஜஸ்ட் ஃப்ரம் யுவர் லைஃப் அண்ட் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் லைஃப். மேபி நான் உங்களை இன்னும் நிறைய பார்த்துருந்தேன்னா எங்களுக்கு இன்னும் நிறைய ஹெல்ப் ஆயிருக்கும். நீங்க எப்படிலாம் பிரிச்சு விடுவீங்க. ஆமா நீங்க எத்தனை காதல பிரிச்சு வச்சு அந்த கதையெல்லாம் கேட்டு அதெல்லாம் அப்படியே ஒரு மாதிரி வேர்ல்ட் வெர்ஷனா மாத்தி 15-16 காதல பிரிச்சு விட்டுருப்பேன். தல கிஸ்டு ரெடியா போ. ரொம்ப லேட்டா பார்த்துட்டோம் உங்களை நாங்க.
ஓகே, அடுத்த ஸ்கிரிப்டுக்கு நான் ஐடியா இந்த தரேன். 5 பேர் இது கிழிச்சு எங்கேயும் சொல்லாதீங்க. யார்ட்டையும் சொல்லாதீங்க. படம் ஹிட் ஆயிருச்சுன்னா பார்ட்டுக்கு வரும். அப்போ அதை எழுதி என் ஃபோல்டர் பேர்ல எழுதி வைங்க. எனக்கு ஒரு ஃபோல்டர் அங்க இருக்குது, எனக்கு கதைக்கு ஒரு ஃபோல்டர் இங்க இருக்குது. ஓகே, சோ கவின், நீங்க டைரக்ஷன்ல உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கு? இருக்கு. ஓகே நான் சொல்றேன். அண்ட் ஒரு ஆக்டர் வந்துட்டு இட்ஸ் ஆல்வேஸ் குட் டு நோ லாட் ஆஃப் ஸ்டஃப். ஒரு ஷார்ட் டிவிஷன் எப்படி இருக்கு, ஒரு காம்போசிஷன் இருக்கு, ஒரு எடிட்டிங் ஸ்கில்ஸ் இருக்கிறது எல்லாமே ஒரு ஆக்டருக்கு வந்து ப்ளஸ்ஸாக தான் ஒர்க் அவுட் ஆகும். சம்டைம்ஸ் அது மைனஸாக கூட ஆகலாம். ஏன்னா உங்களுக்கு அது பிடிக்கலன்னா உங்களுக்கு என்னடா இது பண்ணுறான் அந்த மாதிரி கூட இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஏதாவது தோணியிருக்கா உங்களுக்கு? அந்த மாதிரி தோன்றதை விட நான் மெயினாக அசிஸ்டன்ட் ஆக்டராக இருந்தது காரணமே என்னோட சர்வைவலுக்காக தான். என்னோட டெஸ்டினேஷன் ஆக்டர் ஆகணுன்றது தான். எனக்கு அதில் ஒரு படம் டிலே ஆச்சு, படம் வரல, அந்த மாதிரிலாம் இருக்கும்போது எனக்கு இங்கேயே தான் சுற்றிக்கிட்டு இருக்கணும், இதில் எங்கே இருந்தாலும் ஓகேன்றது மட்டும்தான் ஐடியாவாக இருந்துச்சு. அப்படி இருக்கும்போது எனக்கு நெல்சன் சேனல்லேருந்தே தெரியும் அப்படிங்கிறனால அப்படிதான் நம்மளோட அடைக்கலத்துக்காக புகுந்த இடம் தான் அதுவே ஒழிய நம்ம டைரக்ஷனுக்கு அதுக்கும் சம்மந்தம். ஆனால் நீங்கள் சொன்ன மாதிரி இப்போ அவர் கூட இருக்கும்போது நான் அவர் ஒரு சீன் யோசிக்கும் போதோ இல்லை அந்த சீன் ஒரு ஐடியா வந்ததுக்கப்புறம் ஐடியா வரும்போது ஒன்று இருக்கும். டோட்டலாக அது ஆன்ஸ்க்ரீன் பார்க்கும்போது அது எத்தனை டிரான்ஸ்ஃபர்மேஷன் போய் அது வருதுன்றதை நான் பார்க்குறேன். ப்ளஸ் அவர் ஒரு ஆக்டர் கிட்ட ஒரு சீனை சொல்லும்போது அதை எப்படி சொல்கிறாரு, அது அந்த ஆக்டர் கிட்ட இருந்து வரும்போது எப்படி வருது, ஒவ்வொரு ஆக்டருக்கும் அதை எப்படி மாத்துறாரு அப்படிங்கிறதையும் நான் பார்க்குறேன். ஸோ எனக்கு வந்து மெயினாக இந்த சைடு இருக்கிறது அவர் அந்த ஆக்டர் கிட்ட சொல்கிறாருல, அந்த இதை நான் பக்கத்துல இருந்து பார்க்கறதால எனக்கு அந்த லெசன்ஸ் கொஞ்சம் ஜாஸ்தி. ஸோ ஈச் அண்ட் எவ்ரி ஆக்டர் எப்படி அதை கன்சியூம் பண்ணிக்கிறாங்க, இப்போ சிவானை எப்படி அதை ரிசீவ் பண்ணுறாரு, ஏன்னா டாக்டர் தான் நான் ஃபுல் லென்த்தாக ஒரு ஃபுல் படம் ஒர்க் பண்ணேன். பிரியங்காட்ட இப்போ பாபு ஒன்று ரெட்டினெல்லாம் இவங்க வேற ஜோனு, இவங்க வேற ஏரியாவில் இருப்பாங்க. ஸோ எல்லாருக்குமே ஏற்ற மாதிரி அது அடாப்ட் ஆகிட்டே இருக்கும்ல. எனக்கு வந்து அதுதான் பயங்கரமான லெசன்ஸ். அதெல்லாம் தான் நான் முடிஞ்ச வரைக்கும் என்னோட வேலையில நான் ஒரு மாதிரி யூஸ் பண்ணிக்க ட்ரை பண்றேன். அந்த ஆக்டிங்ல. ஆமா, ஆக்டிங்ல கரெக்ட். நீங்க சொன்ன மாதிரி இப்போ ஷார்ட்ல வந்து இப்போ ஒரு நாள் எங்கள் செட்டில் ஒரு ஹாஸ்பிட்டலில் ஷூட் பண்ணிகிட்டு இருக்கோம். ஆல்மோஸ்ட் ஹாஸ்பிட்டலில் இந்த டைம்குள்ளே முடிய போகுது. ஒரு சீன் கொஞ்சம் டிலே ஆகிட்டே போயிட்டே இருந்துச்சு. ஆனால் இப்போ ஏதாவது ஒன்று சேஃப்டிக்கு எடுத்துணும் அப்படிங்கிறனால நான் என்ன சொன்னேன், இவர்கிட்ட பேசாமல் ஆர்டிஸ்ட்டுக்கு பின்னாடியே கேமரா வச்சிடலாம், கேமரா வச்சுட்டு சும்மா ரோல் பண்ணி விட்டுருவோம், டப்பிங்லேயாவது ஏதோ ஒன்று பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி. எனக்கு சம்திங் இஸ் பெட்டர் தென் நத்திங்கில் திருப்பி பேட்சு கீச்சு பண்ண முடிச்சுன்னா அப்புறம் பண்ணிக்கலாம் அப்படின்னு அந்த மாதிரி. ஏன்னா அதெல்லாம் நான் இந்த வேலை பார்த்ததால இங்கே இருந்ததால் இந்த மாதிரி சில டெக்னிக்ஸ்லாம் அண்ணன் பண்ணியிருக்காரு. அந்த ஐடியாஸ் அப்படி தோணி இருக்கு, அப்படி எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கு நிறைய. இப்போ டைரக்ஷன் ஏதாவது பிளான் இருக்கா? இல்லை வண்டி இப்போ நல்லா தானே ஓடுது. எதுக்கு ஒரு வண்டி நல்லா ஓடுச்சுன்னா அதை அப்படியே ஓட்டிட்டு போயிட்டே இருக்கணும். அங்கேருந்து தேவையில்லாமல் வேற வண்டிக்கு ஆசைப்பட்டு இருக்கிற வண்டி போய் எதுக்கு. அண்ட் அஜன், நீங்கள் சொல்லுங்கள் உங்களுடைய ப்ராசஸ், கம்போசிங் ப்ராசஸ். ஸோ ஜென்ரலாக சில பேருக்கு வந்து கம்போஸ் பண்ணது பிடிக்கும், அப்புறம் லிரிக்ஸ் வந்து வந்ததுக்கப்புறம் அதுக்கேற்ற மாதிரி அடாப்ட் பண்ண லிரிக்ஸ் அதுக்கப்புறம் எழுதுவாங்க, இல்லை லிரிக்ஸ் பார்த்து சில பேர் கம்போஸ் பண்ணுவாங்க. ஸோ உங்களுடைய கம்ஃபர்ட் என்ன? மோஸ்ட்லி டியூன்ஸாக தான் இருக்கும். டியூன்ஸ் பேசிக்காக எனக்கு ஒரு ஃபுல் மெலடி எனக்கு அப்படியே ஏதாச்சும் கிடைக்கும். சும்மா ஃபோனில் நிறையா ரெக்கார்ட் பண்ணி வச்சுருப்பேன். மோஸ்ட்லி அதுக்கு வந்து நான் சும்மா எங்கேயாச்சும் இந்த பீச்சுக்கு போகிறது இப்படி சுற்றிட்டு இருப்பேன். பைக்கில் போகும்போது மேக்ஸிமம் அப்படி தான் டியூன்ஸ் எனக்கு கிடைக்கும். ஸோ அதை எடுத்துகிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் அதை வச்சு ஒரு ஐடியாவாக ஃப்ரேம் பண்ணுவேன். சம்டைம்ஸ் எனக்கு வந்து கண்டென்ட்டாக எனக்கு இதுதான் வேணும்னும் போது விஷ்ணு கிட்ட மட்டும் கேட்பேன். அவன் ஏதாச்சும் ஒரு கண்டென்ட் கொடுப்பான். விஷ்ணு லிரிசிஸ்ட் இருக்காங்களா, அவங்க கிட்ட கேட்கும்போது அவனும் ஒரு 4 lines அந்த மாதிரி ஒரு கண்டென்ட் கொடுப்பான். எக்ஸாம்பிள் எனக்கு வந்து இந்த டாடால போகாதே சாங் இருக்குல்ல, அதில் 2 லைன் தான் கொடுத்தான். இந்த மனித பிறவி பெண் அன்பினில் அடங்கிடுச்சு போதும் எனக்கு எடுத்துட்டு போயிட்டு அந்த பாட்டு பண்ணேன். ஆமா, ஸோ அந்த மாதிரி தான். அண்ட் சில கம்போசர்ஸ் வந்து இருப்பாங்க ரெக்கார்டிங்ல, சில பேர் இருக்க மாட்டாங்க, வேற ஒருத்தர் ரெக்கார்ட் பண்ணுவாங்க. அண்ட் சொல்லித்தர ஸ்டைல் ஒன்று இருக்கு. ஸோ உங்க சிங்கர்ஸ்க்கு நீங்க எப்படி வந்து ஒரு சாங் வந்து அப்ரோச் பண்ணுவீங்க? ஆக்சுவலாக நான் ரொம்ப ஃப்ரீயாக தான் இது பண்ணுவேன். நான் ரொம்ப எக்ஸாக்டாக என் கூட ஒர்க் பண்ண சில பேரும் சொல்லுவாங்க, என்னையா நீ இவ்வளோ சில்லா இருக்க பெருசாக. ஐ மீன் நான் மோஸ்ட்லி என்னோட ஐடியாஸ் ஃபுல்லாகவே ஃபஸ்ட்டு வந்துட பார்ப்பேன். என்கிட்ட என்ன ஐடியா மொத்தமாக இருந்துச்சோ அதை ஃபுல்லாக எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்க ஃபஸ்ட்டு அதை பார்ப்பேன். தென் அவங்களுக்கு தோன்ற விஷயங்கள், பிகாஸ் இப்போ எல்லாருமே வெறும் சிங்கர்ஸாகவும் இல்லை, எல்லாருமே ஒரு ஆர்டிஸ்டாக இருக்காங்க, நிறையா அவங்களுக்கு நிறையா இருக்கு. ஸோ அதுவுமே எடுத்துட்டு எது செட் ஆகுதுன்னு பார்ப்பேன். ஸோ மோஸ்ட்லி அவங்க கம்ஃபர்ட் ஜோனுக்கு நான் விட்டுருவேன். சரி, இப்போ பாடுறீங்களா எங்களுக்காக? ஓ எஸ். தனியே நான் தவிச்சு நின்னேனே, நெஞ்சு உடஞ்சு நின்னேனே, அடடா நிலவே நீ ஒளிஞ்சு நின்னாலும் உன்னை தேடி வருவேன் நிலவா. அவ்வளோதான். அதுக்கப்புறம் தாங்க நல்லா செம்மையா இருக்கும் அவன் பாடும்போது. அதை விட்டுல அது பஞ்சரை விட்டுட்டான். அதை நான் அங்கதான் இருந்தேன்.
இப்போ இவர் சொன்னாரு டென்ஷன் ஆவாரு, ஒரு படம்னா பட்டர்ஃப்ளை இருக்கு, ஃபீலிங் இருக்கு, டென்ஷன் ஆகுது அப்படின்னா சில ஒருத்தருக்கு ஒரு ஃபீலிங் இருக்கும். இப்போ சில பேர் எப்படி இருப்பாங்கன்னா, நம்ம ஹார்ட் ஒர்க் போட்டுட்டோம், படம் ரிலீஸ் ஆயிட்டு என்ன நடக்குதோ லெட் இட் ஹேப்பன் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் இருக்கும். ஸோ வாட் கைண்ட் ஆஃப் பர்சன் ஆர் யூ? அதுதான் பக்கா செகண்ட் தான். வெரி ஏன்னா அது ப்ராப்பர் அந்த எக்ஸாம் மாதிரி தானே. நம்ம எழுதி பேப்பரை கொடுக்குற வரைக்கும் தான் நம்ம கண்ட்ரோலு. அதுக்கப்புறம் என்னத்தா சாமியை கும்பிட்டாலும் சரி, இல்லை என்ன உருட்டு போறனாலும் சரி, எழுதுனதுக்கு தான் மார்க் வரப்போகுது. அதனால அந்த எழுதுற வரைக்கும் என்ன பண்ணணுமோ அதை நம்ம பண்ணிடுவோம். அதுக்கப்புறம் என்ன வந்தாலும் வரதை எடுத்துக்க வேண்டியது. சதீஷ், ஐ வாண்ட் ஆஸ்க் யூ திஸ். இப்போ சப்போஸ் கவின் இல்லைன்னா இந்த படத்தை வேற யாரும் வச்சு எடுத்துருப்பீங்க? தெரியலையே. நான் ஃபர்ஸ்ட் கவின் அவர் பதில் சொல்ல வர்றாரு. இல்ல எனக்கு தெரிஞ்சு பிரதீப் நல்ல சூப்பர் சாய்ஸா இருந்திருப்பாரு. பிரதீப் ரங்கநாதன் நல்லா இருந்திருப்பாரு. நம்ம சாய்ஸா இருந்திருப்பாப்புல. ஏன்னா பெர்ஃபார்மராகவும் சரி, அவருக்கு இப்ப இருக்கிற அந்த ஒரு இடமும் சரி. ஹரிஷ் கல்யாணுமே நல்லா இருந்திருக்கும். கவின் கிட்ட சொல்லி கவினுக்கு பிடிக்காம இருந்தா நெக்ஸ்ட் அப்படி ஏதாவது ஐடியா பண்ணிருப்ப, என்ன மச்சான் அதுல ப்ராப்ளமா இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு ஒர்க் பண்ணிட்டு வேற எதாவது அதுவும் நடந்திருக்கும் ஆக்சுவலா. நீங்க கொரியோகிராஃபும் பண்ணீங்களா இந்த படத்துக்கு? டான்ஸ் அவருக்கு ஆமா. எப்படி ஆடினாரு? ஓகே, என்ன நீங்க புரியல? என்ன நான் சொல்றேன். முன்னாடி எல்லாம் ஆடி நான் பாத்துருக்கீங்க? பாத்திருக்கேன், அவர் செமையா ஆடுவாரு. அதனாலதான் கேக்குறாங்க. இது எனக்கு டான்ஸ் பத்தி தெரியாது, ஆனா நான் அவர்கிட்ட ஒரு மாஸ்டர் கிட்ட ஃபர்ஸ்ட் படத்துல ஒரு டான்ஸ் இல்ல இல்ல டு பி ஃப்ராங்க் என்னன்னா, டெஃபினட்டா இப்போ எனக்கு வந்து நான் முன்ன இருந்து கொஞ்சம் கத்துக்கிட்டு இருக்கேன். இப்போ எனக்கு ஆக்டிங்ல இருக்கிற கான்ஃபிடன்ஸ் வந்து எனக்கு ஒரு டான்ஸ்ல இருக்கானா, எனக்கு அது கிடையாது. எனக்கே இவங்க நேரட்டா ஸ்பாட்ல பாத்துக்கலாம் சொன்னாலும் நான் ரிஹர்சல் வந்து ஒரு 3 நாள் என்ன வருதுன்னா அது எனக்கு தெரிஞ்சிடணும். ஏன்னா அங்கேயே எனக்கு அது என் பாடிக்கு வருதா வரலையா, எதையாவது மாத்த கீத்த முடியுமானா அங்கேயே ரிக்வெஸ்ட் பண்ணி நான் எல்லாத்தையுமே இது ஓரளவுக்கு அது ஒரு பேஸா செட் பண்ணிட்டா எனக்கு கொஞ்சம் அது பெட்டர். திஸ் இஸ் ரைட், நான் டெடிகேட்டட்னு சொன்னாங்க பிகினிங்ல. இல்ல அது ஏன்னா இங்க நம்ம எல்லாத்தையும் பண்ணிக்கலாம், ஸ்பாட்ல போயிட்டு அந்த பண்ணிட்டு இருந்தா நம்ம ஷூட் பண்ணி வந்துட்டு அன்ஈவன் அது பேயே தூங்குற டைம். பேய் இருக்குல்ல, ஓகே ரிலாக்ஸ்டா பேய், அந்த ரேட்ல நாங்க பாட்டை போட்டு கும்தா கும்தா நம்ம ஆடின்னு இருக்கோம். ஸோ அது மசில்ஸுமே பாடியுமே ஒர்க் பண்ணாது. 1 மணி நைட்ல பக்காவா ஒரு ஷாட் ஆடணும் ரொமான்ஸோட மூஞ்சிலனா எப்படி ஜி முடியும்? கஷ்டமா இருக்கும். ஆனா பண்ணிருக்கோம் இந்த படத்துல. அது வேற வழி இல்ல. சாங்லாம் வந்துட்டு நான் நினைச்சேன் ஓகே குச்சு விழுந்துரும் போல இருக்கு இன்னைக்கு, நம்ம வேற இங்க இருக்கிறோம், ரொம்ப லாங் டிஸ்டன்ஸ்ல இருக்கோம். ஆத்திரவசரமா கூட ஆஸ்பத்திரி கூட ஆத்திரவசரமா ஆஸ்பத்திரி போனா கூட கன்ஃபார்ம் பேஷண்ட் ஆயிட்டு தான் சொல்லுவாங்க, அவ்வளோ லாங்ல இருக்கோம் நாங்க. ஏன்னா ஏரேமான் சார் ஸ்டுடியோ ஷூட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அப்பவே நினைச்சேன் அது ரொம்ப ப்ரெஷர், எனக்கே தெரிஞ்சுது. நான் ரொம்ப போட்டு ஸ்ட்ரெஸ் பண்றேன். போத் ஹீரோ அண்ட் ஹீரோயின் பிரீத்தியும் கவினுமே 2 பேருமே அன்னைக்கு நான் லிட்டரலா நான் அவங்கள வந்துட்டு அழுத்துனேன். அது 1 டேல பண்ணக்கூடிய சாங் கிடையாது ஆக்சுவலா. பிகாஸ் அண்ட் ஆல்சோ நாங்கள் அன்ரியல் இன்ஜினில் ஷூட் பண்ணோம். ஸோ நிறைய கிளிச், நிறைய டெக்னிக்கல், நிறைய கிளிச் இருந்தது. அதையும் நாங்கள் ரெக்கவர் பண்ணி இவங்களையும் ஆட வச்சு அந்த அளவுக்கு பார்த்தா ஹி ஹஸ் டன் வெரி வெல் இன் திஸ் ஃபிலிம். ஒரு டான்ஸாக கதைக்கு என்ன மாதிரி டான்ஸ் ஆடணுமோ அந்த கேரக்டரில் சூப்பராக ஹி ஹஸ் டன். ஜென்ரலாவே உங்க மூவிஸ் நோட்டீஸ் பண்ணிருக்கேன், சில பேர் நல்லா இருப்பாங்கன்னு சொல்லி காசு பண்ணுவாங்க, பெருசா நடிக்க வராது. ஆனா உங்க ஹீரோயின்ஸ் எல்லாருமே எந்த படம் கான்ட்ரோவர்சியா போறோம் நம்ம? நிறைய இருக்கு அந்த காலத்துல இருந்து. கவினோட படத்துல, கவின் படத்துலயே நான் சொல்லவே இல்லையே, ஜென்ரலா தான் சொன்னேன். ஜென்ரலா ஒரு படத்துல இவங்க ரொம்ப அழகா இருக்காங்க, இவங்களுக்கு என்ன நடிக்க தெரியவங்களா, எது காசு பண்ணாங்க நினைச்ச ஹீரோயின் யாரு? நான் ஒரு படத்துக்கு டப் பண்ண, அந்த ஹீரோயின் நடிப்பே வரல. சோ டப்பிங்ல தான் சொல்லுங்க. நீங்க க்ளோஸ் இருக்கா அவங்க ஆளுங்க எடிட் பண்ணிடுவாங்க. டைரக்டர் சொன்னாரு உங்களுக்கு சரியா வரல, ஆனா லாங்குவேஜ் ப்ராப்ளம், சோ நீங்க வந்து டப்பிங்ல இது பண்ணிடுங்க. சோ ஆனா இவரோட மூவிஸ்ல இருக்கிற ஹீரோயின்ஸ் எல்லாருமே ரொம்ப நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க. சோ நான் பிரீத்தி பத்தி when I was researching also, அவங்க நிறைய டெலிவிஷன் நிறைய பேக்ரவுண்ட் இருக்கு, நிறைய நடிச்சிருக்காங்க. she is also a good actress, so that's a very good criteria to choose and a lot of respect to that also. ஐயோ சேச்சா, அது நம்ம அந்த அவ்வளோ இதெல்லாம் கிடையாது. ஆனால் டிஸ்கஷன் எப்பயுமே வரும்போது நான் எப்பயுமே ஃபர்ஸ்ட் சொல்ற ஒரே ஒரு விஷயம் அது மட்டும் தான், நல்ல நடிக்க தெரிஞ்ச ஆட்களா இருந்துட்டா வேலை கொஞ்சம் நம்மளுக்கு இன்னும் அவங்களோட படத்துல வேற அவங்க ஒரு அழுத ஒரு சீனை பார்த்தேங்க நானு. அதை பண்ணிட்டா எல்லாத்தையுமே பண்ணிடலாங்கிறது தான் இருந்தது. பிளஸ் வெரி ஈஸி டு நோ கூட இருக்கிற ஆக்டரோட வேலையே அதானே. நம்ம ஏன்னா ஒரு எழுத்தோ ஒரு கதையோ ஏதோ ஒன்று அவங்க எடுத்துட்டு வராங்க, அதை ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு அது புரியணும், அப்புறம் நம்மளுக்கு அது பிடிக்கணும். அது பிடிச்சா மட்டுமே தான் நம்ம அதை திருப்பி அதை ரிஃப்ளெக்டே பண்ண முடியும். ஏன்னா நம்ம முகத்துல என்ன வரப்போதோ அதை தான் அவங்க பார்க்க போறாங்க. No, but to choose that right, அதுக்கு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி வேணும் இல்லையா?
That is correct. இல்ல, And அது also, உண்மைதான். any heroine, I feel acting with Kavin will நல்லா பண்ணிடுவாங்கங்கிறது ஒன்று இருக்கு. என்னன்னு ரொம்ப நேச்சுரலா ஒன்று இருப்பாப்ல இந்த சீன்ல. ஆட்டோமேட்டிக்கா இருக்கிற ஆப்போசிட்ல இருக்கிறவங்களுக்கு அது பெட்டரா அவங்கள ஃபீல் பண்ண வச்சு அதை இமோட் பண்ண வைக்கும். நான் அதை அப்படிதான் பார்ப்பேன். நான் வாட்ச் பண்றேன், எனக்கு தெரியுது. பிகாஸ் டான்ஸ் ஆடுறது இப்போ எப்படி அப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்களுமே பிரபு மாஸ்டருமே டான்ஸ் ஆடுறீங்க வச்சுக்கோங்களேன். உங்களுக்கு ஒரு ஆடடா நீங்க ஒன்று நினைப்பீங்களா ஒரு மனசுல, உங்களுக்கு ஆட தெரியுது அதை விட்டுருங்க, உங்களுக்கு ஆட தெரியுதுன்னே வச்சுக்கோங்க. நீங்களும் பிரபு மாஸ்டரும் ஆடுறீங்கன்னா போத் ஆஃப் யூ ஷேரிங் சேம் ஸ்பேஸ் அப்படிங்கும்போது உங்களுக்கு ஒன்று தோணும்ல, நம்ம இதை கரெக்டாக பண்ணணும். ஏன்னா பிகாஸ் அந்த பர்சன் அதில் பயங்கரமாக பண்ணுறாங்க ஒன்றுங்க. அதை நான் ஃபீல் பண்ணியிருக்கேன் ஆக்சுவலாக. பிரீத்தி நல்ல பர்ஃபார்மர் தான், பட் அந்த ஸ்பேஸ் இவங்க 2 பேர் இருக்கிற ஸ்பேஸ் சூப்பராக இருக்கும் ஆக்சுவலாக. இல்ல அதுவும் நான் சொன்ன மாதிரி ஒரு ஆக்டரோட ஆமா, ஜாப் அது தானே. to feed ஏன்னா off each other correct ஆ. நான் போன அந்த ஆக்டிங் ஸ்கூலுக்கானதுல அந்த டைம்ல அதுவும் லெசன்ஸாவே இருந்திருக்கு. அது ஒரு மாதிரி இந்த கிவ் அண்ட் டேக் தான். கொடுத்தா கிடைக்கும், கிடைக்கிறத கொடுத்துடணும், அந்த மாதிரி தான் அது. இப்போ இவர் சொன்ன மாதிரி எனக்கு ஹீரோயின்னு கிடையாது, எனக்கு இப்போ ஒரு விடிவி சார் கூட ஒரு சீன் இருக்குன்னா எனக்கு அங்கேயுமே எனக்கு அவர் கூட எனக்கு பயங்கரமா ஒரு ஜெல் ஒன்று ஆகணும். யார் கூட இருந்தாலும் அதே மாதிரி தான். விஜய் ஆகட்டும், இதாகட்டும், ஒரு சீன்ல ஒரே ஒரு சீன், ஒரு பார்ட்டி தான் வரப்போறாங்கன்னா அவங்களுக்கும் நம்மளுக்குமே கூட அந்த ஒரு ரேப் ஒன்று இருக்கணும். இருந்துச்சுன்னா தான் அது நம்மளுக்கு ஆன் ஸ்கிரீன்ல ரிஃப்ளெக்ட் ஆகும். டெஃபினட்டா. Because you came from a television background, நல்லா நிறைய சினிமா கத்துட்டு வந்துட்டு நல்ல கதை இருக்கிற படம் சூஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க இல்லையா? ஸோ will you also do that? நீங்க நாளைக்கு ஒரு பெரிய மாஸ் ஆக்டர் ஆகி ஒரு பெரிய படம் பண்ணும் போதும் அந்த கதைக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பீங்களா? 100%. டெஃபினட்டா. ஏன்னா அது நான் சொன்னது கிடையாது, சேதன் ஒரு இன்டர்வியூல சொல்லியிருக்காரு. ஓகே, இன்னைக்கு ஒரு ஆடியன்ஸ் என்ன பார்க்கணும்னு வராங்க, வந்துட்டாங்க, ஒரு 15 நிமிஷம் என்ன பார்ப்பாங்களா, அதுக்கப்புறம் அவங்களுக்கு அந்த படத்துல புதுசா என்ன இருக்குன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த கதையில புதுசா ஏதாவது ஒன்று இருந்தால் மட்டுமே தான் நீங்க எல்லா படத்தோட ரிசல்ட் எடுத்துட்டாலுமே டிஃபால்ட்டா உங்களுக்கு அது தெரியும். ஏன்னா அந்த என்ன புதுசு, எனக்கு ஏதாவது என்ன என்டர்டெயின் பண்ணு புதுசா அப்படின்னு ஏதாவது இருந்தால் மட்டுமே தான் அது ரிசல்ட்டில் வந்து நம்மளுக்கு தெரியுது. அப்படி இருக்கும்போது நம்ம என்னதான் இப்போ மார்க்கெட்டோ என்ன எவ்வளோ தூரம் வளர்ந்தாலுமே அந்த கதைக்கு கொடுக்குற முக்கியத்துவம் வந்து கட்டாயமாக கொடுத்தே ஆகணும்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா கதையால், இயக்குனர்களால், இந்த விஷயங்களால் மட்டுமே தான் நம்மளை முன்னிலைப்படுத்தியோ அப்படி அது கிடையாது. அது இது வந்ததால தான் அதனால அதை நம்ம விட்டுற முடியாது. நம்ம அதை பிடிச்சிக்கிட்டோம்னா அது நம்மளை பிடிச்சிக்கும். இண்டிபெண்டன்ட் மியூசிக் ஆர்டிஸ்ட் தான் நீங்க. அண்ட் ரைட் நோ திரும்பி இண்டிபெண்டன்ட் ஒரு மியூசிக்கு திரும்பி ஒரு பூம் வருது. எல்லாருமே வந்து நிறைய பண்ணிட்டு இருக்காங்க. லைக் சாய் அபியங்கர் இஸ் கம் ஃப்ரம் வெரி வெரி என்ன சொல்றது, சைலண்டா வந்து பெரிய வேவ்ஸ் கிரியேட் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ ஐ திங்க் கம்போசர்ஸ் ஆல்சோ ஷுட் ஸ்டார்ட் டூயிங் தர் இண்டிபெண்டன்ட் மியூசிக். ஸோ பண்ணிட்டு எல்லாம் ஃபோல்டர் போட்டு வச்சுக்கணும். ஃபோல்டர் எல்லாத்தையும் கொடுத்துட்டீங்கன்னா அவன் போற ஆக்சுவலா இன்னைக்கு வந்து இப்போ இன்டர்வியூ வரதுக்கு முன்னாடி நானும் குபியும் அதான் பேசிட்டு வந்தோம். அடுத்ததுக்கு வந்து கரெக்டா அந்த மாதிரி ஒண்ணு பண்ணணும். அதான் அந்த ஃபோல்டர்ல இருக்கிற மொத்த சாங்ஸ் எடுக்கணும்னு அவன் வந்துட்டு நிறைய ஆல்பம். இல்ல அது ஏதோ ஒண்ணு அது இருக்குதான்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்ப எனக்கு தெரிஞ்சு என்ன கேட்டீங்கன்னா இது 3வது படம். ஒவ்வொரு படத்துக்கும் நம்ம நினைப்போம்ல. எனக்கு அப்படி இருக்கும்போது பிளடி பேக்கர்ல படம் நல்லா இருக்கும், படம் நல்லா போகும் அப்படிங்கிறத தாண்டி அந்த டைரக்டரு ஜென்னு இவங்களுக்கு எல்லாமே அது ஒரு பயங்கரமான ரெக்கக்னிஷன் கிடைக்கும்னு நான் ரொம்ப எதிர்பார்த்தேன். அதெல்லாம் இல்லாமல் போனது நம்மளுக்கு ஒரு சின்னது. ஏன்னா இவன் ஒர்க் அதில் ரொம்ப எக்ஸ்ட்ராடனரியாக இருக்கும், ரொம்ப நல்லா இது பண்ணியிருப்பாப்புல. இன்னைக்கு இல்லைனா இன்னொரு நாள் அப்படிங்கிறது தான் நம்ம அக்செப்ட் பண்ணிக்கணுமே தவிர, ஆனால் அதுக்கும் இதை ஒரு வேலை ஒன்று பார்த்தாகணுன்றது ரியாலிட்டி. கரெக்டு தான். ஃபார்ச்சுனேட்லி எனக்கு வந்து மோஸ்ட் ஆஃப் த சாங்ஸ் வந்து நானே பண்ணி வைப்பேன். அது இவங்க வந்து எடுத்துட்டு போயிடுவாங்க. இல்ல இன்னைக்கு அவன் சொன்ன இன்னொரு விஷயத்த நான் நோட் பண்ணிட்டேன். பீச்சுக்கு போகும்போது பைக் ஓட்டும் போதுதான் அந்த டியூனை ரெடி பண்றேன்றான். இனிமே ஸ்டுடியோ விட அவன் பீச்சுக்கு எப்ப போற, எப்படி பைக் போட்டுறணும். பீச்ல பண்ற சில பேர் பாத்ரூம்ல தான் கம்போஸ் பண்ணி எங்களுக்கு அனுப்புவாங்க. அவ்வளவுதான். நம்மளுக்கு எங்க நம்ம அறிவு உதயமாகுது அதுதான் நம்மளுக்கு இது கோயில். டிபிக்கல் அந்த கம்போசர் அந்த ஜோன்ல நான் பாட்டு நான் பண்ணியிருக்கேன்னு எனக்கே தெரியல. பேசிக்கா ஆர்டிஸ்ட் தானே. ஸோ மோஸ்ட்லி எனக்கு தோன்ற நான் ஃபீல் பண்ற விஷயத்த எப்படியாச்சும் மியூசிக்கா ஒரு பாட்டா பண்ணணும்னு ஆசைப்பட்டு ஒரு பண்ணி வைப்பேன். ஸோ மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் அது வந்து படத்துக்கு அப்படி மாறிடுது. ஏன்னா நான் அப்படி பண்றதை ரொம்ப யோசிச்சு ஒரு இதுக்கு அப்படி பண்றதில்ல. வாட் எவர் எமோஷன் ஐ கோ த்ரூ அதை எப்படியாச்சும் பாட்டா பண்ணி வைக்கணும்னு சொல்லிட்டு நிறைய பண்ணி வச்சிருப்பேன். ஸோ அதுதான் வந்து என்னைய மட்டும் சொல்லாங்க. எனக்கு லீடிங் ஒருத்தா இருக்கா விஷ்ணு இடவன். நான் அதையே லேட்டா தான் கண்டுபிடிச்சேன்.
பார்த்தா எனக்கு முன்னாடியே ஃபோல்டர் போட்டு அங்க இருந்து ஒருத்த வந்து நிற்கிறான். நீங்க அந்த முதல்ல folder-குள்ள எல்லாரும் இருக்கிற இன்னொரு folder தான் கவின் நம்ம folder. நம்ம படத்துக்கு பெண் 7 பாட்டா, 7வது பாட்டு நம்மளுக்கு எப்ப கிடைச்சது? லாஸ்டா கிடைச்சது. படம் எப்படியோ படத்துக்கு முன்னாடி கிடைச்சிருச்சா. இப்ப அடுத்த 9 மேம் கூட பண்ண போற படத்துக்கு 7 பாட்டு இப்ப ரெடி. இந்த folder-ல இருந்து எடுத்துட்டாப்ல. எல்லாமே ரெடி. அப்படி ஒருத்த அந்த மாதிரி லீடிங்ல போயிட்டு இருக்கிறான். முன்னாடியே அவர் எடுத்து வச்சிட்டாரு. ரைட். எனக்கு அதுவே இப்பதான் புரிஞ்சிச்சு. ஓஹோ, ஜென் வந்துட்டு பாட்டை போட்டுட்டு விஷ்ணுவுக்கும் கவினுக்கும் அனுப்பாம இருந்தா இண்டிபெண்டன்ட் நம்ம கேட்கலாம். இவங்க ரெண்டு பேரும் அடிச்சாக்க வச்சுக்காங்க. இவங்க டேய் ஏன் ஃபோல்டர்ல போடுறா, டேய் டேய் ஏன் ஃபோல்டர்ல போடுறா இப்படின்னு இருக்காங்க. ஆமா இவன் பாட்டு போடுறத விட ஃபோல்டர்ல போடுறது தான் ஜாஸ்தியா இருக்கு. ஆக்சுவலா அதான் இது வந்து சொன்னாக்க என்னமோ நம்ம வன்மத்தை கக்கணும்னு நினைச்சுப்பாங்க. ஆக்சுவலா இல்ல. எல்லா கம்போசர்ஸுக்குமே என்ன ஸ்பேஸ் தரணுமோ நிறைய பாட்டு பத்தி தெரியுது. டாடா மியூசியேட்டர் அப்படிங்கிறாங்க. ஆனா பேரை சொன்னா ஸோ இது 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 எங்க வேர் இட்ஸ் கோயிங் ராங்னு எனக்கு தெரியல. ஒருத்தரோட பாட்டா ரசிக்கிறாங்க, அந்த பாட்டை கேட்குறாங்க ஃபோன்ல, ஆனா அதோட பேர் என்னங்கிறது தெரியல. ஐ ரியலி டோன்ட் நோ வேர் திஸ் இஸ் கோயிங். என்னத்தை கொண்டு போய் ஃப்ரண்ட்ல வைக்கணும், யார் வைக்கணும், அது மீடியாவா யார், எனக்கு அது புரியவே இல்லை. எனக்கு அது பாட்டு என் பக்கத்தில் இருக்கிறவங்க கேட்குறாங்க, காலட்டுன்னு வச்சிருக்காங்க. இது என்ன பாட்டு தெரியுமா மச்சான், செம்மையா இருக்கு. என்ன பாட்டு இது? ஒரு பாட்டு யாரு? இவர் தான் என் படத்துக்கு மியூசிக் டைரக்டர். அப்படி சொல்ல வேண்டியதா இருக்கு. அந்த பேர் மட்டும் ஏன் அது என்னன்னு எனக்கு தெரியல. அது மச்சான் ஒரே ஒரு போட்டோ எனக்கும் போட்டு இங்க பாரு, நீ எனக்கு அனுப்பாத, நீ உனக்கு பிடிச்சி போட்டு வச்சுட்டு அதை ஹைட் பண்ணி வை. அதை பார்த்தா எங்க ஃபோல்டர் இல்லாத மாதிரியே இருக்கட்டும். நான் அப்புறமா ஒரு மாதிரி வரேன் பொறுமையா, நான் ஒரு மாதிரி பொறுமையா வந்துக்கிறேன். இவங்க எல்லாம் போட்டோம், இவங்க எல்லாம் பிஸியா இருப்பாங்க. அப்ப நம்ம ஒரு ஏன்னா இவங்க படத்துக்கு விஷ்ணு வேற பாட்டு டைரக்ட் பண்ணாலும் எப்பயும் இவங்களை ஷூட்டிங் அமிச்சிட்டு தான் நம்ம என்ன பண்ணிடலாம்னா ஷூட்டிங் போயிட்டு வெளியில கேமரா வச்சுட்டு போன்ல ஃபுல்லா பாத்துருவோம். ஓ கிளம்பிட்டானுங்கன்னா நம்ம என்ட்ரி ஆகும். அந்த மாதிரி பண்ணணும் கரெக்டா. ஃபியூச்சர் ப்ராஜெக்ட்ஸ் பத்தி சொல்லுங்க and then we'll close interview. அடுத்தது மாஸ்க் வெற்றி சார் ப்ரொடக்ஷன்ல விகர்ணன் சொல்லிட்டு நியூ கமர் தான். அது டோட்டலா வேற ஏரியா. அது ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் அந்த ஒரு ஜோன்ல இருக்கும். அதுக்கு அடுத்தது 9 மேம் கூட பண்ணிட்டு இருக்கிற ஒரு படம் என் தலைவன் தான். அதுக்கும் அந்த ஃபோல்டர் எனக்கு முன்னாடி ஒருத்த 7 பாட்டு ரெடி பண்ணிட்டு போனால அந்த ஃபோல்டர்ல இருந்து வருது. Thank you guys. Thank you. Every look makes a statement. Every move tells a story. Otto, your story, your style. Make your own style statement with Studio Profile. Exclusive offer for students. Dive into a world of luxury with One Aroma fragrances. Visit onearoma.com.